தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். மே 1992. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு சிறப்பு சுருக்கங்கள். ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. முத்திரையிட்ட உரைகள் மணிவரை பெறப்பட்டு மணிக்கு பிரிக்கப்படும். உரிய படிவங்களை அலுவலக நேரத்தில் வெளியிடும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க பத்திரிகை விளம்பரம் சிறப்பு சுருக்கங்கள். ஆராய்ச்சி நிறுவனம் புறநகர் பகுதி பொருளாதார நிலை செய்ய வேண்டும். விருப்பம் உள்ளோர் தேதி வரை விளம்பரம் தயாரிக்க பேரவை கூட்ட அறிவிப்பு சிறப்பு சுருக்கங்கள். மேல்நிலை பள்ளி பேரவை கூட்டம் நடைபெறும். அமைக்கும் முயற்சி முன்னறிவிப்பு தேவை உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமென கோரி அறிவிப்பு தயாரிக்க பத்திரிகை குறிப்பு சிறப்பு சுருக்கங்கள். தொலைபேசி தெரிவித்தார் பார்த்தபோது கருதி கொண்டு 1/3 பாகம் சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு கூட்டுறவு அமைச்சர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, கூட்டுறவு மானிய கோரிக்கையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளாட்சி அமைப்புகள் அந்த அளவுக்கும் கூட்டுறவு நிறுவனங்கள் கூட்டுறவு அமைப்புகள் என்று சொன்னார் அது மிகையாகாது. விலைவாசிகள் வருகின்றன தெரிவித்தார்கள். விலைவாசியை அரசுக்கும் இருப்பதால்தான் ஒப்புக்கொள்கிறேன். அப்போதுதான் கட்டுப்படுத்த முடியும். எந்த பகுதியில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். செய்யப்பட்ட செய்யப்படும் குடிசை பகுதிகளை பல திட்டங்களை எடுத்துக்கொண்டார். குடிசை பகுதிகள் இந்த பகுதியில் புதிய திட்டத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த திட்டத்தின் குடிசை பகுதிகளில் ஏற்படுத்துவதற்காக அந்த பகுதியில் இந்த திட்டத்தை 15 seconds 10 seconds 5 seconds get ready start. 1. மணப்பாறை மாட்டு சந்தை அருகே நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் தேநீர் கடை மற்றும் குளிர்பான கடை ஓராண்டு காலம் நடத்தும் உரிமைக்கு ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. முத்திரையிட்ட உரைகள் மார்ச் 1 தேதி மாலை 1 மணி வரை பெறப்பட்டு 3 மணிக்கு பிரிக்கப்படும். கொட்டகை அமைத்தல் பாதுகாப்பு ஏற்பாடு செய்து கொள்ளுதல் உரிமைதாரர்களின் பொறுப்பு. எல்லா விதிகளுக்கும் உட்பட்டு கடைகளை நடத்த வேண்டும். உரிய வடிவங்களை அலுவலக மேலாளரிடம் அலுவலக நேரத்தில் பெறலாம். ஆணையர் வெளியிடும் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க 2 விடுமுறை நாட்களில் பணி செய்து
ஓரளவு பணம் ஈட்ட கல்லூரி மாணவர்களுக்கு சென்னை அமுதா ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு வாய்ப்பு வழங்குகிறது. புறநகர் பகுதி ஒன்றில் வாழ்வோரின் பொருளாதார நிலை குறித்து அறிக்கை தயாரிக்கும் நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதற்காக நேரில் சென்று புள்ளி விவரம் சேகரிக்கும் பணியை மாணவர்கள் செய்ய வேண்டும். ஆண்கள் மட்டுமே தேவை. உரிய பயிற்சி அளிக்கப்படும். விருப்பம் உள்ளோர் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை பிற்பகலில் பாரதி சாலையில் உள்ள அலுவலகத்திற்கு நேரில் வந்து திரு செல்வநாதனை சந்திக்கலாம். விளம்பரம் தயாரிக்க 3. தஞ்சை கலைமகள் மேல்நிலை பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் பேரவை கூட்டம் மே மாதம் 7ஆம் நாள் பள்ளியின் கலை அரங்கத்தில் நடைபெறும். சுற்றுச்சுவர் தட்டுதல், கணிப்பொறி பிரிவு அமைத்தல், பள்ளிக்கு அருகே பேருந்து நிறுத்தம் அமைக்கும் முயற்சி ஆகியவை பற்றி விவாதிக்கப்படும். தலைவர், துணைத் தலைவர் தேர்தலும் நடைபெறும். வேறு ஏதாவது பொருள் குறித்து விவாதிக்க விரும்பினால் முன்னறிவிப்பு தேவை. மாணவர் நலன் கருதி உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கோரி சங்கத்தின் செயலருமான தலைமை ஆசிரியர் விடுக்கும் அறிவிப்பு தயாரிக்க. 4. சென்னை மாம்பலத்தில் ஒரு பூட்டிய வீட்டிலிருந்து நாய் குரைக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. 2 நாட்களாக சத்தம் நிற்கவில்லை. வீட்டுக்காரர் வெளியூர் போயிருப்பதாக தெரிந்தது. அண்டை வீட்டுக்காரர் நீல சிலுவை சங்கத்தினருக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்தார். அவர்கள் வந்து பார்த்தபோது வீட்டு தோட்டத்தின் அருகே தாழ்வாரத்தில் நாய் இருந்தது. தீனி இல்லாது துவண்டிருந்த நாயை சங்கத்தினர் எடுத்து சென்றனர். உரிமையாளர் வந்ததும் தங்களோடு தொடர்பு கொள்ள சொல்லி சென்றனர். எதிர்வீட்டுக்காரராக கருதி கொண்டு இந்த நிகழ்வை விவரிக்க. சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3இல் ஒரு பாகம் படிக்கப்படும்.
10 seconds, 5 seconds, get ready, start. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு கூட்டுறவு அமைச்சர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, கூட்டுறவு மானிய கோரிக்கையில் பேசிய உறுப்பினர்கள் பல நல்ல ஆலோசனைகளை வழங்கினார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு ஜனநாயக நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் மக்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கும் மேலாக கூட்டுறவு நிறுவனங்கள் அவசியமானவை. மக்களின் அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதில் மிகவும் முக்கியமான பங்கை இந்த கூட்டுறவு அமைப்புகள் ஆற்றுகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. விலைவாசிகள் ஏறிக்கொண்டே வருகின்றன என்ற கவலையை உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள். விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அக்கறையும் கவலையும் அரசுக்கு இருப்பதால்தான் பல்வேறு அவசர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். கூட்டுறவு சிறப்பு அங்காடிகள் ஒவ்வொரு நகரத்திலும் அமைக்கப்பட்டுள்ளன என்றாலும் உறுப்பினர்கள் கூறியதைப் போல வெளிச்சந்தையில் விற்கிற அதே விலைதான் இங்கேயும் இருக்கிறது என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். இந்த நிலைமையை உடனடியாக மாற்றியாக வேண்டும். அப்போதுதான் வெளிச்சந்தை விலையை கட்டுப்படுத்த முடியும். எனவே சிறப்பு அங்காடிகளுக்கு பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி சில யோசனைகளை தெரிவித்திருக்கிறேன். அன்றாடம் மக்களுக்கு தேவையான பருப்பு, புளி, மிளகாய் போன்ற உணவுப் பொருள்களை அவை எந்த பகுதியில் விளைகின்றனவோ அங்கே அந்தந்த பருவ காலங்களில் சென்று கொள்முதல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவ்வாறு கொள்முதல் செய்யப்பட்ட பொருள்கள் ஒவ்வொரு சிறப்பு அங்காடிக்கும் விநியோகம் செய்யப்படும். இப்படி செய்வதால் வெளிச்சந்தை விலைகளை கட்டுப்படுத்தலாம் என்று கருதுகிறோம். அடுத்து, பெரிய நகரங்களிலே இருக்கின்ற குடிசை பகுதிகளை பற்றி இங்கே பேசினார்கள். குடிசை வாசிகளுக்கென்று பல திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம். சென்னை மாநகரை எடுத்துக்கொண்டா 1000க்கும் மேற்பட்ட குடிசை பகுதிகள் இருக்கின்றன. இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் தங்களிடம் உள்ள பணத்தை வங்கியில் போட்டு சேமிக்காமல் குடிசைகளிலேயே தகர பெட்டிகளிலும் பாத்திரங்களிலும் பானைகளுக்கு உள்ளேயும் போட்டு வைக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு முறையாக சேமிக்கும் மனப்பான்மை ஏற்பட வேண்டும் என்று இப்போது புதிய திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த திட்டத்தின் மூலமாக வாகனங்களை வாங்கி நடமாடும் கூட்டுறவு வங்கிகளாக குடிசை பகுதிகளில் சுற்றி வருவதற்கு ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. வீடு வீடாக போய் இந்த மக்களுக்கும் கூட்டுறவு வங்கிகளுக்கும் தொடர்பு ஏற்படுத்துவதற்காக குடிசை பகுதிகளில் குறிப்பிட்ட சில இடங்களை அதிகாரிகள் தேர்ந்தெடுப்பார்கள். ஒவ்வொரு நாளும் நடமாடும் வங்கிகளாக வாகனங்கள் அங்கே செல்லும். அந்த பகுதியில் உள்ள மக்களை அணுகி வங்கியில் சேமிப்பதால் உண்டாகக்கூடிய நன்மைகளை விளக்கி சொல்வார்கள்.
இந்த திட்டத்தை உறுப்பினர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பார்கள் என நம்புகிறேன். ஸ்டார்.